உங்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனத்தை பேச வேண்டும் என்று ஆண்டவர் ஊக்குவிக்கிறார். மத்தேயு 6 அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 6 அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் காண்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசப்பா சொல்கிறார். நம்ம அந்தரங்கத்தில் காண்கிறது வெளியரங்கம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அறையை போட்டிக்கொண்டு யாருக்கும் தெரியாது ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கான பதில் அந்தரங்கத்தில் காண்கிற தேவன், அது ஆண்டவர் பார்க்கிறார், வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, பேர் ஜூலி. அவங்க எக்ஸாம்ஸ் அவங்க கிளாஸுக்கு அட்டன் பண்ணாமல் அவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. வேறு இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. நர்சிங் படிக்கும்போது நான் யோசிப்பேன். பார்த்தா கடைசியில் அவங்க தான் ஃபஸ்ட் மார்க்கு நர்சிங்கில் வாங்கினாங்க. அவங்க வாங்கினாங்க எப்படின்னா, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அந்தரங்கத்தில். இந்த வசனம், அந்த அந்தரங்கத்தில் காண்கிற தேவன், யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் காண்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற கர்த்தர். நான் எல்லாம் கேட்டு பேசிதான் கற்றுக்கொண்டேன். நர்சிங் படித்தேன், சர்டிஃபிகேட் உள்ள வேலை இல்லை எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவன் செல்கிறவனை உனக்கு நான் பலன் அளிப்பேன். அந்தரங்கத்தில் காண்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராக. இந்த நாட்களில் இருக்கிற எல்லா காரியத்தில் மேலும் இயேசுவானவர் முன்பே செல்கிற கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு. சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாகும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தோடு அவருனை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த அருமையான வசனங்கள் உங்களை ஊக்குவிக்கிறதா? உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கணும்னு. ஆகவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த நாட்களிலும் இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தரோட ஆவியானவர் முன்பே செல்கிறார். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார். உலக வேலை ஒன்றும் வரவில்லை, ஊழிய பணியை நான் செய்கிறேன். ஊழிய பணி தான் ஆண்டவர் என சொல்கிறார். ஊழியமே மறந்து உலக பிரகாரமான எல்லா காரியம் விட்டுவிட தேவனுக்கு உதவி செய்வாராக. தேவனை பார்த்து அவரை நம்பி, அவரின் கோட்டை என் அடைக்கலம், என் கேடகம், என் துருகம் என்று நான் சொல்வேன். கர்த்தர் செட்டையா நிழலில் வந்திருக்கிற எனக்கு நீடிய பலன் தருவதாக. வசனம் என்ன போட்டிருக்கு? மத்தேயு 6:18 வசனம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் காண்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராக. அந்தரங்கத்தில் காண்கிற தேவன் உன்னுடைய ரகசிய அறையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. சீக்ரெட் பிளேஸில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்கிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர். வெளியரங்கமாய் நமக்கு அற்புதம் செய்வாராக. உன்னுடைய ஒரு கை செய்வது இன்னொரு கை தெரியக்கூடாது. ஒரு கையில் நீ அன்னதானம் செய்கிற அது இந்த கைக்கு தெரிய வேணாம், இந்த கைக்கு தெரிய வேணாம், ஒரு கைக்கு தெரிந்தால் போதும். ஆகவே சீக்கிரட்டாக செய்ய வேண்டும். சில விஷயங்கள் சீக்கிரட்டாக இருக்கிறத சொல்கிறேன். உனக்கு இந்த கை கொடுக்குற அந்த கையில் தசாம்சம் பணம் கொடுக்கும் பொழுது நம்ம ரகசிய கர்த்தருடைய நாமத்தில் கொடுக்குறோம், கர்த்தருடைய மக்களுக்கு கொடுக்குறோம். ஆகவே அதை அப்படியே சொல்லி காட்ட வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவோம். நீ முழங்காலில் இருக்கும்போது பொல்லாதவர்களாகிய ஆட்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை தராமல் இருப்பாரோ? ஆமீன்.